Students, welcome to our channel. So இன்னைக்கு நடந்த 12th மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் காமர்ஸ் எக்ஸாம்ஸ் உடைய 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்குறதுக்கு மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. மேத்ஸ் கொஷின்லையும் காமர்ஸ் கொஷின்லையும் ரெண்டுலேயுமே ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் ரெண்டுமே க்ரியேட்டிவ் கொஷினாக கேட்டிருந்ததா கேள்விப்பட்டேன். ஸோ நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு மேத்ஸ் பார்த்துருவோம், அப்புறமா காமர்ஸு. ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி, தேர்டு கொஷினுக்கு ஆப்ஷன் டி, ஃபோர்த்து கொஷினுக்கும் ஆப்ஷன் டி, ஃபிஃப்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, செவன்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் பி, எயித்து கொஷினுக்கு ஆப்ஷன் பி, நைன்த்து கொஷினுக்கு ஆப்ஷன் டி, டென்த்துக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி, 11த்துக்கு ஆப்ஷன் பி, 12த்துக்கு ஆப்ஷன் பி, 13த்துக்கு ஆப்ஷன் டி, 14த்துக்கு ஆப்ஷன் சி, 15த்துக்கு ஆப்ஷன் ஏ, 16த்துக்கு ஆப்ஷன் பி, 17த்துக்கு ஆப்ஷன் சி, 18த்துக்கு ஆப்ஷன் பி, 19த்துக்கு ஆப்ஷன் ஏ அண்ட் 20க்கு ஆப்ஷன் பி. ஸோ இதான் 21 மார்க்ஸ்க்கான ஆன்சருக்கு. நீங்கள் 20க்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு காமர்ஸ்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி, செகண்டுக்கு ஆப்ஷன் பி, தேர்டுக்கு ஆப்ஷன் பி, ஃபோர்த்துக்கு ஆப்ஷன் சி, ஃபிஃப்த்துக்கு ஆப்ஷன் ஏ, சிக்ஸ்த்துக்கு ஆப்ஷன் டி, செவன்த்துக்கு ஆப்ஷன் டி, எயித்துக்கு ஆப்ஷன் டி, நைன்த்துக்கு ஆப்ஷன் டி, டென்த்துக்கு ஆப்ஷன் ஏ, 11த்துக்கு ஆப்ஷன் ஏ, 12த்துக்கு ஆப்ஷன் சி, 13த்துக்கு ஆப்ஷன் டி, 14த்துக்கு ஆப்ஷன் ஏ, 15த்துக்கு ஆப்ஷன் ஏ, 16த்துக்கு ஆப்ஷன் ஏ, 17த்துக்கு ஆப்ஷன் பி, 18த்துக்கு ஆப்ஷன் ஏ, 19த்துக்கு ஆப்ஷன் டி, 20த்துக்கு ஆப்ஷன் பி. ஸோ காமர்ஸில் 20க்கு எத்தனை 1 மார்க் கரெக்டுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கொஷின் பேப்பர் பார்த்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் மேத்ஸ்லேயும் சரி காமர்ஸ்லேயும் சரி இன்டீரியராக கேட்டிருந்தாங்க, சொந்தமாக எழுதுகிற மாதிரி. பட் அதுவுமே ஈஸியாக தான் இருந்தது, நம்ம ஆல்ரெடி படித்த கான்செப்ட்ஸ் வச்சு எழுதுகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.